கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்று? தகுதியற்ற ஒருவருக்கு நல்ல பொருளின் அருமை தெரியாது என்பதை குறிக்கும் பழமொழி. முந்தைய தலைமுறை வரை நம் முன்னோர்கள் படுத்து உறங்குவதற்கு பாய் எனப்படும் புல்லினால் செய்யப்பட்ட விரிப்பை தான் பயன்படுத்தினார்கள். படுத்துறங்க பயன்படுத்தும் அந்த பாயினை புல் கொண்டு தயாரித்தார்கள். சம்பு என்ற கோரை புல் மற்றும் கற்பூர புல் என்று 2 வகை புற்களை பாய் தயாரிக்க பயன்படுத்தினார்கள். அந்த காலத்தில் பாய் தயாரிக்க பயன்படுத்தும் கழு என்ற கோரை புல்லை கொண்டு பாய் பின்னும் போது கற்பூர வாசம் வரும். கழு என்ற கோரை புல்லை பதப்படுத்தி பாய் தைக்கும் போது அந்த புல்லில் இருந்து வரும் கற்பூர வாசனை நமது மூக்குக்கு தெரியும். கழு தைக்க தெரியுமே கற்பூர வாசனை என்பதுதான் பழமொழியின் நிஜமான அர்த்தமும் உச்சரிப்பும் ஆகும். கழு என்ற கோரை புற்களை கொண்டு தைத்த பாயில் படுக்கும் போது அந்த பாயில் இருந்து வரும் கற்பூர வாசத்திற்கு தேள், பூரான் மற்றும் பாம்பு போன்ற விஷப்பூச்சிகள் பாயில் படுத்திருப்பவர்களை நெருங்காது. அதனால்தான் அந்த காலத்தில் கோரை புற்களில் செய்த பாயை தூங்குவதற்காக நமது முன்னோர்கள் பயன்படுத்தினார்கள். இந்த செய்தியை தெரிவிக்கவே பெரியவர்கள் கழுத்தைக்க தெரியுமாம் கற்பூர வாசம் என்று சொன்னார்கள். பேச்சு திரிவில் இந்த வார்த்தை நாளடைவில் மாறி கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்று ஆகிவிட்டது. மற்றபடி கழுதைக்கும் கற்பூர வாசத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை.